ரங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிறையில் அவங்க அடைச்சிருக்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு சொன்னால் வலைத்தளம் நடத்தக்கூடிய ஒருவர். தன்னை ஒரு சனாதனவாதி என்று வேகமாகவும் அதே நேரத்திலே உரைச்ச குரல்லையும் பேசக்கூடியவர். அவர் ஏன் சிறைச்சாலைக்கு போனார் அப்படின்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்திற்கு எதிராக பேசுகிறார், இந்தியா முழுவதாக பிரதிபலித்திருக்கிறது, அப்படிப்பட்டவர் 3 மடாதிபதிகளுடைய காலை கழுவினார் என்று ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பினார். அப்போ அந்த ஆடியோ எப்படிப்பட்ட ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் அது போலியாக தயாரிக்கப்பட்டதுங்கிறத உறுதி செய்ததற்கு பின்னால் அவரை இப்போது சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இப்போ எப்படியெல்லாம் பொய்களை சொல்லி இந்த அரசியல் ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு ஒரு கூட்டமே உருவாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நாட்டு மக்கள் உணர்ந்திருக்க வேண்டும். இதே ஒரு நிலைப்பாட்டில் தான் டெல்லியில் நடந்ததும் ராகுல் காந்தி தள்ளிவிட்டார் அப்படிங்கிறத இப்போ அந்த வலைத்தளத்தில் அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்க எவ்வளவு பெரிய பொய்யாக இருக்கிறது பாருங்க. இது போன்ற பொய்யர்களை எல்லாம் நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும்.